இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 2011 4வது முறையா தமிழக முதலமைச்சரா பதவியேற்ற ஜெயலலிதா 2014 சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பால முதலமைச்சர் பதவியை இழந்தாங்க. ஆனா அதிலிருந்து 8 மாதங்கள்ல மீண்டும் முதலமைச்சரா திரும்பினாங்க. அந்த வரலாற்றை தற்போது பார்க்கலாம். தேர்தலில் வென்று ஆட்சி அமைத்த ஜெயலலிதாவிற்கு 2014 சோதனை தொடங்குச்சு. ஜெயலலிதா 2வது முறையா நீதிமன்ற உத்தரவால முதலமைச்சர் பதவியை இழக்கிற சூழல் ஏற்பட்டுச்சு. 2001 ஜெயலலிதா 2வது முறையா முதலமைச்சரா பதவியேற்ற போது உச்சநீதிமன்ற தீர்ப்பால பதவியை இழந்தாங்க. 2000ஆம் ஆண்டு அக்டோபர்ல டான்சி வழக்குல 3 ஆண்டு சிறை தண்டனை பெற்ற ஜெயலலிதா 2001 தேர்தல்ல போட்டியிட முடியாம போச்சு. ஆனாலும் அந்த தேர்தல்ல அதிமுக கூட்டணி ஜெயிச்சதால எம்எல்ஏ ஆகாமலேயே 2001 மே மாதம் ஜெயலலிதா முதலமைச்சரா பதவியேற்றாங்க. அதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குல 2001 செப்டம்பர்ல ஜெயலலிதா பதவியேற்றது செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சுது. அதன் பின்னர் ஜெயலலிதா பதவியிலிருந்து விலகினாங்க. 2014 செப்டம்பர்ல 18 ஆண்டு காலமா அவருக்கு தலைக்கு மேல் கத்தியாக தொங்கிய சொத்து வழக்குல பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சது. 1991 முதல் 1995 வரையிலான காலகட்டத்தில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமா சொத்துக்களை சேர்த்ததா 1996 திமுக அரசு வழக்கு தொடர்ந்துச்சு. இந்த வழக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டுச்சு. 18 ஆண்டு வழக்குல 5 நிமிட தீர்ப்பு அப்படியே புரட்டி போட்டுச்சு. சொத்து வழக்குல ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகரன் நீதிபதி ஹுன்னா 4 ஆண்டு சிறை, 100 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியை இழந்தாங்க. நேரடியாக பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில ஜெயலலிதா அடைக்கப்பட்டாங்க. ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆனாரு. 21 நாட்கள் சிறையிலிருந்து விட்டு ஜெயலலிதா ஜாமீனில் வெளியே வந்தாங்க. அப்புறமா 2015 மே மாதம் சொத்து வழக்குல இருந்து கர்நாடக உயர்நீதிமன்றம் ஜெயலலிதா மற்றும் மூவரையும் விடுதலை செஞ்சது. மீண்டும் தமிழகத்தோட முதலமைச்சரா 5வது முறையாக பதவியேற்றாங்க ஜெயலலிதா. 2001 டான்சி வழக்குல இருந்து ஜெயலலிதாவை உயர்நீதிமன்றம் விடுவிச்சதும் 2002 ஆண்டிப்பட்டியில போட்டியிட்டு ஜெயிச்சு மீண்டும் முதலமைச்சரானாங்க. அதே போல 2015 ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல போட்டியிட்டாங்க ஜெயலலிதா. ஜெயலலிதா போட்டியிடுவதற்காக ஆர்கே நகர் எம்எல்ஏவாக இருந்த வெற்றிவேல் தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சாரு. 2015 ஜூன்ல ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல ஜெயலலிதா போட்டியிட்டாங்க. அப்போது திமுக, காங்கிரஸ், தேமுதிக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் எல்லாம் போட்டியை தவிர்த்தன. தேர்தல் முடிவுல 1,60,432 வாக்குகளை வாங்கி வெற்றியை வசமாக்கினாங்க. அவருக்கு எதிராக போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மகேந்திரன் 9,710 வாக்குகளை பெற்றாரு. தொகுதியில ஜெயலலிதா 1,50,722 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாங்க. அவருக்கு எதிராக போட்டியிட்ட சிபிஐ வேட்பாளர் மகேந்திரன் உட்பட 27 பேரும் டெபாசிட் இழந்தாங்க. ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சரா தொடர்ந்தாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.